ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தான். மாமா பையங்க 2 பேர்த்துக்கு மேரேஜ் ஆச்சுல்ல, அவங்க 2 பேர்த்துக்குமே இன்றைக்கி தான் சாப்பாடு செஞ்சு போடுற புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு. காலையத்துக்கு வந்து ஸ்வீட் லட்டு, இட்லி, தேங்காய் சட்னி, குருமா எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். அண்ணன் இலைய எடுத்துகிட்டு வந்துட்டு போனவே லேட் ஆகிடுச்சு. பொண்ணு மாப்பிள்ளை இலைக்கு வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் தட்டிலேயே சாப்பிட்டுக்குறோம் அப்படின்ட்டாங்க. அதனால தட்டில் சாப்பிட்றக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் இலைய எடுத்துகிட்டு வந்துட்டா. சரி மதியானத்துக்கு சாப்பிட்டுக்கலான்ட்டு இலையை இன்னும் பிரிக்கவே இல்லை. பிரியாணிக்கு வந்து வணக்கி விட்டுருக்குறாங்க அண்ணி. கறி வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க. மட்டன் குழம்பு வந்து அம்மா அடுப்புலேயே வச்சுக்கலாம் வெளியே அப்படின்ட்டு சிலிண்டர் வேறு பிரச்சனையாக இருக்குது. பெரிய ஒரு முட்டி இருந்துச்சு. அது காலையில் மாமாவும் அம்மாவும் சேர்ந்து அந்த கோடாரியை வச்சு வெட்டினாங்க. சிறு சிறுசாக வெட்டி வச்சு அது சீக்கிரம் மட்டன் வெந்துருச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. காலையில் சாப்பிட்டு அண்ணா கடைக்கு போயிட்டான், மாமா காட்டுக்கு போயிட்டாங்க. அத்தை பையன் அத்தையெல்லாம் இன்னும் ஜோலியாக வெளியே போயிட்டாங்க. அம்மாவும் குட்டீஸை கூப்பிட்டு காட்டுக்கு கிளம்பி எல்லாம் மத்தியானம் தான் வருவாங்க. இவங்க பாருங்க காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு மண்ணில் தான் விளையாண்டுருந்தாங்க. குட்டி தம்பி விளையாண்டுருந்தான். அவன் என்ன பண்ணுறான்னா இவங்க கூட மண்ணில் விளையாண்டு இவங்களுக்கே தெரியாமல் மண்ணை வாயில் ஓட்டுக்கிறான். அதனால அவனை கொண்டு போய் தூங்க வச்சு அம்மா கூட காட்டுக்கு போயிட்டு வரையில் எல்லாம் ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சாப்பிடல, ஆனால் ஃபஸ்ட்டாக ஜூஸ் குடிச்சாச்சு. இவங்களாம் காட்டுக்கு போயிட்டு வரக்குள்ளே பிரியாணி ரெடி ஆகியாச்சு. அப்புறம் மொட்டு, தயிர் பச்சடி. மொட்டு தான் ரம்யா தொலைச்சிட்டு இருந்தா, சித்தி பொண்ணு. அண்ணி வந்து கிரேவி வணக்கிட்டு இருந்தாங்க. கிரேவியில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுட்டாங்க. குக்கரில் வச்சாங்களா, அதனால் தண்ணி சுண்ட வைக்கிறதுக்காக தண்ணியை மட்டும் தனியாக ஊற்றி சுண்ட வச்சுட்டுருக்குறாங்க. அப்புறம் ரசம். டெய்லி ஒரு பாலாவது அடிச்சிடுவான். இன்றைக்கி கிரிக்கெட் விளையாடாமல் எப்படி அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவை பேட் செதுக்கி கொடுக்க சொல்லி விளையாண்டுக்கிறான். அப்புறம் ஐஸ்காரங்க வந்தாங்க, ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னேன், அவங்க வாங்காத பார்த்துட்டு அப்புறம் நாங்களும் எல்லோரும் வாங்கியாச்சு. ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஐஸு சாப்பிட்டு மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் உட்காந்து கொஞ்ச நேரம் நாயம் பேசிகிட்டு இருந்தோம். வெயிலுக்கு லெமன் ஜூஸ் ஒன்று போடலாம் அப்படின்ட்டு போட்டோம். எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்தாச்சு. மீதி இருந்தால் நானே தான் ஊற்றி குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லையும் ஊற்றிட்டுருக்குறான். காலையில் ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்களே வாட்டர் பாட்டில், அதில் ஓட்டை போட்டு எல்லாம் தண்ணி அடிச்சிட்டுருக்குறாங்க. தீக்ஷித்து இன்ன வரைக்கும் அடிச்சிட்டு இருந்தான். ஏதோ சண்டை வந்துருச்சு, அதனால கம்முன்னு போய் உட்காந்துட்டான். 5:30 ஊருக்கு கிளம்பிட்டோம். வர வெளில அப்படியே இந்த சூரியன் மறையிற தீக்ஷித்து பார்த்துட்டே வந்தான். இங்கே பாருமா ஆரஞ்சு கலராக இருக்குது, அழகாக்குது அப்படின்ட்டு. வர அப்படியே மரங்க மறைச்சிட்டே வந்துச்சிங்க. வந்து ஒரு கேப்பில் நல்லா தெரிஞ்சு அதான் வீடியோ எடுத்தோம். அழகாக்குது பாருங்கள். எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்கிட்ட வந்தோம். அங்கே பஸ் ஸ்டாண்டில் என்ன சுடிதார் மாதிரியே ஒரு பொண்ணு போட்டு நின்றுச்சு. ஹஸ்பண்டு பைக்கை ஸ்லோவாக பண்ணாரா, அவங்களும் பார்த்து சிரித்தாங்க, நாங்களும் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஊர்லேருந்து இன்றைக்கி இதெல்லாம் தான் கொண்டு வந்தோம்.